கலத்திர ரேகை திருமணத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு கண்ணாடி மாதிரி. அதுல பார்த்தோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் எல்லாம். அதை ஜாதகத்திலையும் ஒப்பீடு செஞ்சு ஓங்கி அடிச்சிடலாம் தப்புன்னு. ஐயா உனக்கு இப்படி இருக்குல்ல, நீ 2 தாரமா அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ரேகைகளின் உற்பத்தி ஸ்தானத்தை மன்மதமேடு அப்படின்னு சொல்றாங்களாம். மன்மதமேடுனா என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. இந்த ரேகைகளை விவாக ரேகை என்றும் குறிப்பிடுவார்கள். களத்திர மேட்டில், அதாவது அந்த மேட்டுல செங்குத்தாக ஒரு ரேகை தோன்றினால் அதே நேரத்தில் ஆயுள் ரேகையின் அதிர்ஷ்ட ரேகை தோன்றிய காலத்தில் திருமணம் நடக்கும். அப்ப இந்த ஆயுள் ரேகையில அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ரேகை ஒண்ணு வருமா, அந்த நேரத்துல செங்குத்தா இங்கே ஒரு ரேகை இருக்கும். அப்படி இருக்கிற நேரத்துல இந்த ஆயுள் ரேகையில ஒரு அதிர்ஷ்ட ரேகை வரும்பொழுது அவருக்கு திருமண காலம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்ப ஜாதகத்திலையும் பார்த்தா ஒரு குரு நோக்கம் இருக்கு, அவருக்கு நல்ல பொண்ணு இது அமைஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம உறுதிப்படுத்தி சொல்லிடலாம். ரைட்டுங்க, உங்களுக்கு திருமணம் உறுதி அப்படின்னு சொல்லிடலாம். இந்த களத்திர மேட்டில் தோன்றும் தாராரேகை சுண்டு விரலின் அடிப்பாகத்தை நோக்கி வளைந்து செல்லுமானால் தெற்கு அல்லது மேற்கு திசையில் அவருக்கு துணை அமைவார். ஆணா இருந்தா பெண்ணு, பெண்ணா இருந்தா ஆணுன்னு வச்சுக்கோங்க. தாராரேகை புதன் மேட்டில் இருந்து கீழ் நோக்கி வளைந்து இருதய ரேகையும் தாண்டி நிற்க ஆயுள் ரேகைகள் குருமேட்டில் ஒன்றாக சேர்ந்திருந்தால் பொருத்தமற்ற வாழ்க்கை துணைவர் அமைந்து வாழ்நாள் முழுவதும் தேள் கொட்டிய விஷம் போல வேதனையவே அனுபவிப்பார்.